ஸ்ரீ குருபியோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் பிரியமதுரா சுவாமிநாதன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸிங் அஸ் ஆன் திஸ் ஆஸ்பீஷியஸ் டே. ஸோ இது ஒரு சின்ன வீடியோ என் ஃபேமிலி பற்றி, ஸ்பெசிஃபிக் அஃப்கோர்ஸ் அம்மா அப்பாவை பற்றி. நம்ம நிறைய செலிப்ரேஷன்ஸில் இந்த மாதிரி பார்த்துப்போம். ஆனிவர்சரியாக இருக்கட்டும், ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபியூ செகண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்துட்டு அந்த கன்சர்ன் பர்சனை பற்றி, அவள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு வீடியோ அனுப்பி அதை கொலாஜ் பண்ணி அவளுக்கு அந்த ஒகேஷன் அன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி நான் யோசித்தேன் ஏதாவது பண்ணலாமான்னு. பட் அது நானே பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு இந்த ஒரு குட்டி வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ என்னென்னா, மெயினாக அவாக்கிட்டேருந்து நான் என்ன லைஃப் லெசன் கற்றுண்டேன் அண்ட் அவளை பற்றின ஒரு சில விஷயங்கள் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு அம்மாவை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என் அம்மா நிறைய அம்மா எப்போதும் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குவாலிட்டி அவகிட்ட பார்க்கலாம், சாக்ரிஃபைஸ். நமக்காக, அவள் குழந்தைகளுக்காக, அவள் ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாள் அவள் தான். ஸோ அப்பா எப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லுவோம், அம்மாவும் ஹார்ட் ஒர்க்கர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த சாக்ரிஃபைஸுன்ற இந்த ஒரு குவாலிட்டி ஒரு விமென் கிட்ட தான் நிறையா இருக்கும். ஸோ பொதுவாக எல்லா அம்மாக்கிட்டேயும் இருக்கும். எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் அப்சர்வ் பண்ணி கற்றுன ஒரு குவாலிட்டி அதுதான். ஸோ நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு அடுத்து 10th 11th 12th அந்த மாதிரி போயின்னு இருக்கும். ஸ்டடீஸில் நானும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக அவளுடைய அம்மா அம்மாவோட ஜாபை ரிசைன் பண்ணால். என்னென்னா நான் நல்லா பார்த்துக்கணும், ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தனக்கு ஏதாவது ஒரு உடம்பு முடியலை அப்படின்னாலுமே, வேறு யாராவது ஆற்றுல உடம்பு முடியலைன்னா இன்னும் அவளை தான் ரொம்ப இன்டென்ஸாக கேர் எடுத்து பார்த்து தன்னை விட்டுடுவா. இது பொதுவாக எல்லா அம்மாவும் பண்ணுறது தான். இந்த மாதிரி நிறைய குவாலிட்டிஸ், நிறைய விஷயங்கள் அவகிட்டேருந்து கற்றுனேன். என்னென்னா, இன்னொன்று, ஷீஸ் அ வெரி போல்ட் விமன். அவங்கள மாதிரி எனக்கு அப்படியே போல்டாக பேசணும்னு ரொம்ப ஆசை. பேசுவேன் ஏதோ, ஆனால் அந்தளவு ஒரு நல்ல போல்டாக பேசுவாங்க. ஸோ எதாக இருந்தாலும் அது அவங்கக்கிட்ட நான் இன்னும் கற்றுக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி. ஏன்னா விமென்க்கு எப்போதும் அந்த ஒரு போல்ட்னஸ் தேவை. ஸோ அது அவங்கக்கிட்டேருந்து நான் இன்னும் கற்றுட்ருக்கிற ஒரு குவாலிட்டி. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, எழுதி வச்சுன்னு இருக்கேன். எனக்கு அது கரெக்டாக ஒரு ஆர்டர்லலாம் சொல்ல தெரியல. ஸோ அது ஒரு ஆர்டராக சொன்னால் ஏதோ ஒரு மாதிரியாக போகும், மெக்கானிக்கலாக. ஸோ கேஷுவலாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி ஒரு சில டைம் அம்மா அப்பாவோட ஊருக்கு போவா, ஏதாவது கோயில் விஷயமா, ஏதாவது கோயில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் அந்த மாதிரி போவா. ஸோ அப்படி போகிற ஒரு டைமும் அப்பாவோட எங்கே வெளியே போனாலுமே நினப்பு பூரா ஆற்றுல தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், பாட்டி தாத்தா என்ன பண்ணுறா, மணி என்ன பண்ணுறான், என் அண்ணா என்ன பண்ணுறான், அவன் சாப்பிட்டாச்சா, சாதம் வச்சுட்டியா, என்ன பண்ண, இந்த மாதிரி ஒன்றா கேட்பா. இல்லை ஒரு சில டைம் ஃபுட் ஆர்டர் பண்ணியா, சாப்பிட்டாச்சா, என்ன பண்ணுற, ஒர்க் முடிஞ்சிருக்கா, லாக் ஆஃப் பண்ணிட்டியா, என்ன பண்ணிட்டுருக்க, இப்படிதான் கேட்டுகிட்டே இருப்பாள். ஸோ அவள் எங்கே போனாலுமே அந்த நினைப்பு பூரா ஆற்றுல தான் இருக்கும். ஸோ அந்தளவு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் அவாக்கிட்டேருந்து தான் கற்றுனேன், அம்மா கிட்டேருந்து. அண்ட் அடுத்து அப்பாவை பற்றி சொல்லணுன்னா இன்னும் நிறைய சொல்லணும் அவரை பற்றி தான். ஆக்சுவலி அவர் மகாபெரிவா பற்றி பேசி ஆரம்பித்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 10 years ஆச்சு. எக்ஸாக்டாக செப்டம்பர் 12th 2012 ஸ்டார்ட் பண்ணால் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அயோத்தியா மண்டபத்தில், வெஸ்ட் மாம்பலத்தில். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக 10 years ஆச்சு. ஸோ அதை கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டா. ஸோ இந்த மேரேஜ் ஒரு சில விஷயங்கள்னால அது பண்ண முடியலை. அண்ட் இது இப்போ நம்ம உங்கள் எல்லாருக்கும் அப்பா ஒரு நல்ல ஸ்பீக்கராக தெரியும், நல்ல உபன்யாசம் பண்ணுறவராக தெரியும். எனக்கு லைக் ஒரு 11 years பேக் கிட்டத்தட்ட சொல்ல போனேன்னா, அப்பா கிட்ட யாராவது மைக் கொடுக்க போகிறோன்னா தயவு செஞ்சு அப்பா கிட்ட மைக்கை கொடுக்காதீங்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு எந்த அளவுக்கு எழுத்து நான் என் அப்பான்றதுக்காக சொல்லலை, நான் ஒரு சிலது படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு எப்போதும் அந்த படிக்கும்போது அந்த வேர்ல்டுக்கு நான் போயிடணும்.
ஸோ அந்த படிக்கிற அந்த ஒரு வார்த்தையுமே வந்துட்டு என்னை ஒரு நியூ வேர்ல்டுக்கு கொண்டு போயிடும், ஒரு நியூ வேர்ல்ட் ஆஃப் இமேஜினேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அவர். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் அவர் எழுத்து. அது பேசுகிறதுல வரும்னா சீரியஸாக வரவே வராது. ஒரு 11 இயர்ஸ் பேக், 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்கிறேன், அந்த மாதிரி சுத்தமாக வராது. மைக் கொடுத்தா கை நடுங்கும், பேசுறதுக்கு வாய் வளரும், பயப்படுவார், ரொம்ப பயப்படுவார். இன்ஃபேக்ட் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோடய பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணேன். அதுக்கு ஃபைனலாக ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வந்துட்டு அப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் சொன்னேன், அப்பா நீ தயவு செஞ்சு சொல்லாத, அம்மா சொல்லட்டும், அம்மாவோட வாய்ஸ் அது போல்டாக இருக்கும், ப்ளீஸ் அம்மா சொல்லட்டும் நான் சொன்னேன். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், அப்படியா உண்மையாவா அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். அதுதான் உண்மை. ஸோ அப்படி பேசுகிறதுக்கு ரொம்ப பயந்தவர் தான் அவர். எக்ஸாக்டாக வந்துட்டு 2012 முன்னாடி, ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் முன்னாடி, கொஞ்சம் வேலை இதானப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ, கிட்டத்தட்ட 1 இயர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தப்போ, ஒரு ஃப்ரெண்ட், முக்கியமான ஃப்ரெண்டு ஒருத்தர், யாருன்னா இசை கவிரமணன் அங்கிள், அவர் தான். ஸோ அவர் திடீர்னு சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஏன் மகாபெரியவாவை பற்றி இவ்வளோ எழுதியிருக்கே, ஏன் பேசக்கூடாது அப்படின்னு கேட்டால், சும்மா கேஷுவலாக கேட்டால். அப்பாவும் அப்புறம் யோசிக்க ஆரம்பித்தா, சரி பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ அதை அந்த மகாபெரியவா ஃபர்ஸ்ட் வால்யூம் அகெயின் ஒரு பப்ளிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரி, அதுதான் செப்டம்பர் 12, 2012 அப்போது ஒரு ஈவெண்ட் பண்ணால் அயோத்தியா மண்டபம் வெஸ்ட் மாம்பலத்தில். ஸோ அந்த டைம் வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி அப்பா மகாபெரியவா பற்றி உபன்யாசம் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி பண்ணிகிட்டு இருந்தான்னா, தன்னோட புக்கில் இருந்த மகாபெரியவா எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் காப்பியாக எடுத்துகிட்டு ஒரு A4 ஷீட்டில் அதை வந்து இப்படி வச்சுன்னு அந்த ஸ்டோரி என்னன்றதை இது பண்ணி, அந்த அனுபவம் என்னன்றதை ஒன்றுனா அப்படி சொல்லுவாள். நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து இப்போது 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது என்னை உட்கார சொல்லுவாள். ஃபோனில் வந்து ஸ்டாப் வாட்ச் வச்சுன்னு நான் உட்காந்துருப்பேன், எவ்வளோ மினிட்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அப்போ வந்து லிட்ரலி அதை பார்த்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படி லிட்ரலி பார்த்து படிக்கிற மாதிரி. ஸோ அப்படி பார்த்து படித்து எத்தனை செகண்ட்ஸ் எத்தனை மினிட்ஸ் ஆகுது, இவ்வளோ நேரத்தில் எத்தனை கதை முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி, எவ்வளோ பேசி முடிச்சிருக்கேன், இன்னும் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்துன்னு நான் மட்டும் இல்லை, அம்மா பாட்டி எல்லாருமே உட்காந்துட்டு கேட்டுருப்போம் எப்படி சொல்கிறா அப்படின்னு. நாங்கள் 3 பேர் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, ஈஸியாக சொல்லிடலாம். அது ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் முக்கியம். அந்த ஒரு பயம் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக பேசணும். நிறைய விஷயங்களுக்கு எழுத்துன்றது என்ன தான் எழுதினாலுமே, தப்பாக எழுதினாலுமே ஒரு பேக் ஸ்பேஸ் அடித்து கரெக்ட் பண்ணிடலாம். பட் பேசுகிற வார்த்தை அப்படி இல்லை, பேசின வார்த்தை எதுவும் பண்ண முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லும்போது நம்ம கிளியராக சொல்லணும், நம்ம அதை புரிஞ்சுன்னு சொல்லணும். நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ இப்படிலாம் சும்மா ஒரு ப்ரிலிம்ஸ் மாதிரி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், எப்படி பேசுகிறா என்ன ஏதுன்ட்டு. ஸோ அன்றைக்கி ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்பாவோட லைஃப்பில், எங்கள் எல்லாருடைய லைஃப்லையுமே. ஏன்னா அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவர் அமைச்சு கொடுத்தது. ஸோ அன்றைக்கி ரொம்ப ஈகராக எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தோம், எப்படி பேசுகிறான்ட்டு. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வித் மகாபெரியவா பிளெஸிங்ஸ் எல்லாமே நல்லபடியாக போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டிஸ்கோர்ஸஸ், லெக்சர்ஸ் எல்லாமே நீங்களே பார்த்துருப்பேன். இப்போ இல்லை, லைக் ஒரு 6-7 இயர்ஸ் பேக்கே அந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ்லேயே அந்த மாதிரியே எப்போ எங்கே போனாலுமே வந்துட்டு அப்பா ஒரு என்ன பேசணுன்னு ஒரு பாம் சைஸில் தான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருப்பா, ஒரு பேப்பர் வச்சுருப்பா. அதில் 4 பாயிண்ட்ஸ் எழுதியிருப்பா. அதை வச்சுட்டு 2 ஹவர்ஸ் பேசுவா லிட்ரலி. அது எப்படின்னு தெரியல, அதுக்கு வந்து காரணம் மகாபெரியவா தான். ஸோ அப்பாவோட இந்த இதுலேருந்து நான் கற்றுன விஷயம் என்னென்னா, ஸோ எவ்ரி பாயிண்ட் இன் டைம் எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம வீக்னஸை வந்துட்டு நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷனில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எல்லாமே வந்துட்டு குரு கிருபை தான். ஸோ அவரை நம்பிண்டு நம்ம இதை ஓவர் கம் பண்ணி வருவோன்னு ஸ்ட்ராங்காக நம்பிண்டு அதுக்கு அகெயின்ஸ்டாக இஃப் வி ஃபைட், கண்டிப்பாக அந்த வீக்னஸ் வில் பிகம் ஆர் ஸ்ட்ரெங்க். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் அப்பாவோட லைஃப்லேருந்து தான் கற்றுண்டேன். இன்றைக்கி பார்க்குறவா ஒரு சிலர் சொல்லுவா, ரொம்ப நேற்று பேச ஆரம்பித்தா ஈஸியாக அந்த மாதிரி
எப்படி நல்ல இதுக்கு நல்லா பேசுகிறீங்களே எப்படி அது பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அது இந்த கலரில் பெயிண்டிங் இருக்கணும், இந்த ரூம் இப்படி இருக்கணும், வாஸ்துபடி இப்படி இருக்கணும், அந்த மாதிரி நிறைய நமக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கினோன்னா வந்து ஒரு லேண்ட் வாங்குகிறோம், லேண்டு வாங்கிட்டு அதுக்கு பூமி பூஜை பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அந்த மெட்டீரியல்ஸ் வரணும், இந்த மண், செங்கல், சிமெண்ட், இந்த இரும்பு ராட், அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஓரளவு ஒரு வீடு ஓரளவு கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், ப்ளம்பிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இவ்வளவும் முடிஞ்ச பிறகு தான் அந்த ஃபைனலாக வந்துட்டு நம்ம பெயிண்டிங் அது இது பண்ணி கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி பண்ணுறோம். ஒரு ஃபைனலாக அதுக்கப்புறம் தான் வருது. அது அவ்வளோ ஸ்டேஜ் தாண்டி தான் வருது. அது மாதிரி ஜேர்னலிசமில் அப்பா அவ்வளோ ஸ்டேஜ், அவ்வளோ இயர்ஸ் தாண்டி வந்திருக்கா, அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கா, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கா. அவ்வளோலாம் அது வந்துட்டு நாங்கள் எப்போதும் என்ன சொல்லுவோம்னா, ஜேர்னலிசமில் இத்தனை வருஷம் அப்பா இருந்து லேர்ன் பண்ணிட்டு இந்த ஃபீல்டுக்கு வரணும், ஒரு ஸ்பீக்கராக வரணும் அப்படின்னு அவர் கணக்கு போட்டு வச்சுருக்கார். ஸோ எல்லாமே வந்துட்டு அவரோட கைடன்ஸில் தான் நடக்கிறது. எதுவுமே பியூர்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மகாபெரிவா. அவர் வந்துட்டு அனுக்ஷணமும் இருந்து நம்மளை அந்த பாதையில் கூட்டிகிட்டு போவார், நல்ல பாதையில் கூட்டிகிட்டு போவார், நம்பினா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவார். ஸோ அதுதான் எங்களுக்கும் நடந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி நிறைய பேர் அப்பாவுக்கு ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொல்லுவா, ரொம்ப என்னது அவள் கஷ்டம், அவள் அந்த மாதிரி சொல்லுவாள், ஃபேமிலியில் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிலது நான் ஒன்று கேட்டது என்னென்னா வந்துட்டு, இந்த மாதிரி ஒருத்தங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தையில டெலிவரி சம் ப்ராப்ளம்ஸ் ஏதோ இருந்தது. இந்த மாதிரி வந்துட்டு மகாபெரிவாவில் இது பண்ணிக்கோங்க, வியாழக்கிழமை ஏதோ ஒரு பூஜை உங்களால் முடியறதோ என்ன முடியறதோ ஏதோ இந்த மாதிரி பண்ணுங்க ஏதோ சொல்லியிருக்கா. ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ் அதுக்கப்புறம் கழித்து வந்துட்டு ஃபோன் பண்ணால் குழந்தை பிறந்துடுது, டெலிவரி ஆகிடுது, பையன் பிறந்திருக்கான். ஐ திங்க் சம் தேர்ஸ்டே ஒரு அனுஷம் அந்த மாதிரி ஏதோ சம் ஆஸ்பீஷியஸ் டே அந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொன்னான். ஸோ அதுக்கு என்னென்னா, நான் எப்போன்னு நம்ம குருவை நம்பினோன்னா அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். லைக் விட்டு பிடிப்பார். அப்படி பிடிச்சார்னா நம்ம அவரை பிடிச்சணுன்னா அவர் நம்மளை விடவே மாட்டார். அந்தளவு ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுனேன். அண்ட் அடுத்து இன்னொருத்தவங்க வந்து முக்கியமான ஒருத்தர் சொல்லணுன்னா, என் தாத்தா. இஸ் நாட் ஹியர், பட் ஹீ மே பி ஹியர் சம்வேர் லிசனிங் டு வாட் ஐம் டெல்லிங். ஸோ நான் அவரை பற்றி சொல்கிறேன்னான்னு கூட கேட்டுட்ருக்கலாம். எனக்கு என் அம்மா அப்பாவோட வந்து ஒரு முக்கியமான பர்சனாக என் தாத்தா தான். ஸோ எனக்கு என் லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலுமே நானே ஃபஸ்ட்டு தாத்தா கிட்ட தான் சொல்லுவேன். என்னோட முன்னேற்றத்தில் அடுத்தடுத்த இதில் அவருக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஸோ அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் கொண்டு விடுறதுலேருந்து எல்லாமே வந்துட்டு என் தாத்தா தான் பண்ணிகிட்டு இருந்தார். நான் ஐசிடபிள்யூ படிக்கிற காலமாக இருக்கட்டும், அந்த டைமும் காலையில் சீக்கிரம் எழுஞ்சிக்கணுன்னா அவர் தான் காலையில் ஃபஸ்ட்டு எழுந்து நான் கிளாஸுக்கெலாம் கிளம்பணுமேன்றதுக்கு நான் சீக்கிரம் எழுந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அந்தளவு ஒரு முக்கியமான பர்சன் அவர். அடுத்து என் பாட்டியும் அதே மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம், அந்த மாதிரி ஏதாவது அரட்டை அடிச்சுட்டு இருப்போம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். வெரி ஃப்ரெண்ட்லி. அண்ட் அடுத்து வந்துட்டு ஒரு முக்கியமான பர்சன், அவர் இல்லைன்னா எங்கள் லைஃபே வந்துட்டு சம்வேர் மெக்கானிக்கலாக போயிட்டுருக்கோம், ஒரு லைவ்லியாகவே இருக்காது. சுப்பிரமணி, சுப்புனின்னு போம், ஜூன்னு போம், ராகவன் போம், பாலு, கோவிந்தா அப்படி கூப்பிடுவோம், சும்மா விளையாட்டாக கூப்பிடுவோம். அவன் எனக்கு ஆக்சுவலி அண்ணா, ஆனால் நான் அவனை என்றைக்கும் அண்ணாவாக பார்த்ததில்லை. ஏன்னா எனக்கு என்னோட ஒரு முதல் குழந்தையாக தான் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சோல் அவன். அவனுக்கு எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க தெரியாது, பட் மனசில் அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு புண்ணிய ஆத்மா வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் இருக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானிச்சிருக்கார். ஸோ அவன் இல்லைன்னா வந்துட்டு டெய்லி அந்த ஒரு ஜோஷே இல்லாமல் இருக்கும். ஸோ ஹீஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் டு அவர் ஃபேமிலி. இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பட் நேரம் காரணமாக நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ
இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே யங்ஸ்டர்ஸ் யாராவது இருந்தேன்னா கேட்டுட்டு இருந்தேன்னா, என்றைக்குமே வந்துட்டு நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காதீங்க. ஏன்னா நம்ம அம்மா அப்பா கிட்ட என்றைக்கு ஒரு விஷயத்த மறைக்கிறோமோ அன்றைக்கி நம்ம பெரிய தப்பு பண்ணுறோன்ற அர்த்தம். ஸோ அதனால் என்றைக்காக இருந்தாலும் நம்ம அம்மா அப்பா கிட்டேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சிலது ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனால் அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்க ரொம்ப ஹெசிடெண்ட்டாக இருக்கும். அது ஏன்னு தெரியல. அம்மா அப்பா மட்டும்தான் முதல் த வெரி ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ். அவள் தான் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு வெரி குட் சோல்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்றைக்குமே ஃபர்ஸ்ட்டு அவகிட்ட ஷேர் பண்ணுங்கோ. தயங்கவே தயங்காதீர். நான் எப்போதும் அப்படி தான் பண்ணுவேன். நான் என்ன விஷயமா இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு அம்மா அப்பா கிட்ட தான் சொல்லுவேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வீட் வெரி மைன்யூட் ஆர் எனிதிங். ஸோ அவகிட்ட தான் சொல்லுவேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை நான் இப்படி பண்ணக்கூடாதுன்றதை எனக்கு எடுத்து சொல்லுவேன். அடுத்த தடவை நான் ஏதாவது ஒரு விஷயம் சரியாக பண்ணியிருந்தேன்னா எனக்கு அதை அப்ரிஷியேட் பண்ணுவேன். இப்படி பண்ணியிருக்கேன், வெரி குட் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் அதே மாதிரி இருங்கோ. எல்லா யங்ஸ்டர்ஸும் அந்த ஒரு குவாலிட்டியை டெவலப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. என்ன டைம் காரணமாக நான் என்னால் எந்த அளவு ஷேர் பண்ணிக்க முடியுமோ நான் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரியவா சரண்.